ஒரு கடாயில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, கூடவே 2 ஸ்பூன் தனியா, 4 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்வறுவலா வறுத்து தட்டில் போட்டு ஆற வைக்கவும். ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளிய தண்ணில சேர்த்து ஊற வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கவும். அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். நாலு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இருபது பல் பூண்டு, வெங்காயம் வதங்கிய பிறகு 3 தக்காளி சேர்க்கவும். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். தக்காளி வதங்கிய பிறகு புளி தண்ணியை சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும். ஆறவைச்ச தனியா, துவரம் பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கவும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு அரைச்சு வச்ச தூளை சேர்க்கவும். குழம்புல எண்ணெய் விட்ட பிறகு கொத்தமல்லி சேர்த்து இறக்கி விடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.